சூப்பரான கார சட்னி இட்லிக்கு கார சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இட்லி நல்லா இறங்கும். நமக்கு கடாயை வச்சுட்டு காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்மக்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி தட்டில் ஆற வச்சுட்டு, நல்லா ஆறின பிறகு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. குறைன்னு கொஞ்சம் லேசாக அரைச்சிட்டு நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து எடுத்தால் சூப்பரான கார சட்னி ரெடி. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பிள்ளைங்களை. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இட்லி இறங்கும். வெளியில் எங்கேயாவது வெளியில் டூருக்கோ வெளியில் ஸ்கூலுக்கு இல்லை பசங்களுக்கு இட்லி கட்டணுன்னா கூட இந்த வெங்காய சட்னி கெடாது. சூப்பராக இருக்கும்.